ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நான் சுகுமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்க்க வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். பட் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இண்டிவிஜுவலாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ண முடியும். என்னப்பா இது இண்டிவிஜுவலாக கமர்ஷியலாக அப்படின்னு சொல்கிறீங்க கேட்குறீங்களா? இது வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி, பஸ் போகிற ரோடு மேலே அமைஞ்சிருக்க ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால தான் சொல்ல வந்தேன், இண்டிவிஜுவலாகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணலாம். என்னப்பா நீ இதை கமர்ஷியலாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதில் வந்து ஒரு கிளினிக் மாதிரி எதாவது வைக்கிறதா வைக்கலாம், கிளினிக் வைக்கலாம். அப்படி இல்லையா ஒரு ஆஃபீஸ் மாதிரி எதாவது வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆஃபீஸ் வைக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஷாப்ஸ் எதாவது வைக்கணும், சலூன் வைக்கணும், இல்லை ஒரு பியூட்டி பார்லர் வைக்கணும், இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ஷாப்ஸ் எதாவது வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை ஆஃபீஸ் மாதிரி எதாவது வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மிகப்பெரிய ஒர்த்து. ஏன் ஒர்த்து அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சின்ன பட்ஜெட்டு, அதனால் அது ஒர்த்து. ஏன் இது சின்ன பட்ஜெட்னால ஒர்த்து? மாதம் வாடகை ஒரு 10,000 5,000 கொடுத்துட்ருப்போம் ஒரு ஆஃபீஸ்க்கு. நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கவங்களுக்கோ இல்லை கம்பெனி வச்சுருக்கவங்களுக்கோ ஏதோ சம்திங் ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு கிளினிக் ஏதோ ஒன்று வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அதுக்கு நம்ம ரெண்ட்டு கொடுப்போம். பட் ரெண்ட்டு கொடுப்போம், நம்ம ரெண்ட்டு கொடுத்துட்டே தான் இருப்போம். வாடகை நம்ம வந்து ஓனாக வச்சுருக்க மாட்டோம், ஓனாக இருக்காது. பட் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்குறதுனால உங்களுக்கு நீங்கள் ரெண்டல் கட்டிகிட்டே வர மாதிரி நீங்கள் உங்களுடைய சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஓன் சொந்தமாகிடுது. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 சதுரடி ஃப்ளாட்டாக இருக்குது, 250 சதுரடி யூடிஎஸாக இருக்குது. இது வந்து 1 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்ட ஒரு ஃப்ளாட்டு. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 3 ஃப்ளாட்டு, செகண்ட் ஃப்ளோரில் 3 ஃப்ளாட் இருக்குது. மொத்தம் 7 ஃப்ளாட்டில் இதுக்கு மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு 2 2 வீலர் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டாக ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது, சிஎம்டி அப்ரூவ்டாக இருக்குது, லோன் எலிஜிபிளோடு அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. ஆஸ் பர் வாஸ்து பிரகாரம் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு. நல்ல செட்பேக்கு வென்டிலேஷனோடு அமைஞ்சிருக்க மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. 40 அடி ரோட்டில் அமைஞ்சிருக்கு. பஸ்ஸு, ஷேர் ஆட்டோ எல்லாமே உங்களுக்கு போகுது இந்த ரோடு வழியாக. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத நம்புகிறேன் நான். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியோட ஏஜ் வந்து 2 வருஷம் ஓல்டாக இருக்குது. சேஃப்டி கிரில் கேட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. தண்ணி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. 2x2 டைல்ஸ் போட்டிருக்காங்க. 3 ஃபேஸ் ஈப்ளைன் இருக்குது. இதில் போர் அவைலபிளாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் வந்து மாதம் 3000 தான் மட்டும் தான் வாங்குறாங்க இந்த ஃப்ளாட்டில். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் வந்து டீக் டோராக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 24 லட்ச ரூபா. ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். ஸோ ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் தாங்கல் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. சென்னையில் ஐயப்பன் தாங்கல்னால் போரூர்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஃப்ளாட்டு. ஓகே, இங்கேருந்து பரணிபுத்தூர் ஆலமரம் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வாக்கபிள். அங்கேயும் வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்க மாதிரி தான் இந்த லொக்கேஷன் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஐயப்பந்தாங்கல் பஸ் டிப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐயப்பந்தாங்கல் பஸ் டிப்போ இங்கேருந்து ஒரு 800 மீட்டர் டிஸ்டன்ஸ் வாக்கபிள் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மினி பஸ்ஸு, ஷேர் ஆட்டோ எல்லாமே நம்ம இந்த 40 அடி ரோட்டில் தான் உங்களுக்கு ட்ராவல் ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கு கமர்ஷியலுக்கு மிகப்பெரிய ஒர்த்தான ஒரு பிளேஸ் அப்படின்ற ஒரு பிளாட்டு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, இங்கேருந்து ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம இந்த வீடை விட்டு வெளியே வந்தோடனே நிறைய ஷாப்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு இருக்குது. ஒரு கமர்ஷியலாகவே இருக்குது. இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு வீடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 24 லட்ச ரூபா, ஸ்லைட்லி நெகோஷியபிள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், போரூர் ஜங்ஷன் வந்து 3வது கிலோமீட்டர்லையும், மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல், கால்ஷேத்ரா ஸ்கூல், ஸ்டார் அகாடமி, லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் இந்த மாதிரிலாம் வந்து நியர்பையாகவே இருக்குது. யாருக்கு தேவையான இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை எல்லாத்துக்கும்.